நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். விஜயோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு. நான் அவன் கொள்கை எதிரி அப்படின்னு நீ சொல்ற. அப்படியா? சரி, ஓகே, நான் அவன் கொள்கை எதிரி, பார்த்துக்கலாம் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணிச்சுன்னா இவர் நிலைமை என்ன ஆகும்? முதல் தடவை நீங்கள் வந்துட்டு எலக்டோரலி ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் கரியரே முடிஞ்சு. ஃபிலிம் கரியரும் சரி, உங்களோட எக்கனாமிக்கலி பிளாக்கேட் பண்ணுவாங்க, அரசியல் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ கூட இருக்கக்கூடிய ஒரு 2-3 ஆட்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அது ப்ரூவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க. என்ன கொள்கை உங்களுக்கு இருக்குது? கொள்கை முரண் இருக்கிறது. சில படங்கள் வந்தால் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது, சில படங்கள் வந்தால் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு கெட்டது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜனநாயகன் வந்துச்சுன்னு வைங்க, விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம். ஆனால் பராசக்தி வந்துச்சுன்னு வைங்க, மக்கள் கடுப்பில் இருக்கான். இந்த பராசக்தி மாநாட, மயிலாட, அப்புறம் இந்த செம்மொழி பூங்கா, அப்புறம் செம்மொழி மாநாடு, இதெல்லாம் ஒரே ஃபார்முலா தான். இது எப்போ நீ எடுக்கிறியோ திமுக தோக்க போகுது. அதாவது எலெக்ஷன் டைமில் பொங்கலுக்கு 3000 ரூபா போன வருஷம் கொடுத்தியா? ஏன் கொடுக்கல? அதே மாதிரி லேப்டாப்பில் ஸ்டாலினோட ஒரு ஃபோட்டோ, அப்புறம் கருணாநிதியோட ஒரு ஃபோட்டோ. ஏன் இன்பநிதி ஃபோட்டோ போடுறா மேலே? இன்பநிதி ஃபோட்டோவும் போடு, ஏன் போடல? விஜய் அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப சாதுரியமாக நடக்கலை அப்படின்னா அவருக்கு ரொம்ப பெரிய பின்னடைவாக இருக்கும். அம்மா, நான் உங்கள் கூட நின்று ஒர்க் பண்ணுவேன் சொல்லுது யாரு? இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் சரி, இது முன்னாடி பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த தடவை உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் உரண்டை எடுத்து உங்களையும், உங்களை நம்புறவங்களையும், உங்கள் மேலே காசு போட்டவங்களையும் எக்கனாமிக்கலி ஒரு இடத்துல கொண்டு போய் நாசம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிகவரிக்கு சான்சஸ் இருக்காதுங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜய் அவர்கள் எம்ஜிஆர் கிடையாது. இவர் இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்லையே. இப்போ கூட்டத்தை பார்த்தா ஓடுறாரு, பத்திரிகையாளரை பார்த்தா ஓடுறாரு, தன் ரசிகர்களை பார்த்தா ஓடுறாரு. தமிழக அரசியலில் திமுகங்கிற அந்த வண்டி, திருட்டு வண்டி இருக்குல்ல, அந்த திருட்டு வண்டியில் இப்படி ஒட்டிக்கிட்டு சுற்றுற ஒட்டுணைகள்லாம் காங்கிரஸ். இளைய பாரதி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இளைய பாரதி நிறுவனரான கார்த்திக் கோபிநாத் சார் அவர்கள் தான். வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம் கௌதம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? எந்த படம் எடுத்தாலும் ரிலீஸ் ஆகும், ஆனால் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது இன்றைக்கி காலையில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, விஜய் ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஒரு உற்சாகத்தில் இருந்தாங்க. அண்ணன் படம் வந்துடுச்சுரா, அவ்வளோதான் மெர்சல்ரா அப்படின்னு. நமக்கு என்னென்னா, யாருக்குமே எக்கனாமிக் லாஸ் இருக்கக்கூடாது. ஜஸ்டிஸ் பிடி ஆஷா காலையில் அவங்க கொடுத்த தீர்ப்பில் உடனடியாக சிபிஎஃப்சி இவங்களுக்கு யூபாரிஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, உங்கள் சேர்மன் ஒத்துக்கிட்டார்ல சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு யூபாரிஏ, அதுக்கப்புறம் எதுக்கு ஒருத்தர் அந்த அப்ஜெக்ஷன் எழுப்புறாரு, அங்கே ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, அதனால் உடனே யூபாரிஏ சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, ரிட் ஆஃப் மேண்டமஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கு அகெயின்ஸ்டாக அப்பீலுக்கு ஏஆர் சுந்தரேசன் அவர்கள், ஏஎஸ்ஜி, எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெஞ்சுக்கு போகிறாங்க. இப்போ ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ், நாங்கள் உங்கள் மேட்டரை கேட்டுக்கிறோம், we will listen to your matter, நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபைல் பண்ணி கொண்டு வாங்கன்னு. அப்போ அர்ஜென்ட் ஹியரிங் நடக்குது. 2:15 சொல்கிறாங்க, 3:30 மணிக்கு நடக்குது, கிட்டத்தட்ட 4 மணிக்கு. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தான் முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் இந்த நுணுக்கங்கள்லாம் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். கவுன்சில் ஏஆர் சுந்தரேசன் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, ஏஎஸ்ஜி, அவர் மட்டும் அப்பீல் ஆகலை. யாருக்கு? சிபிஎஃப்சிக்கு துஷார் மேத்தா, த மோஸ்ட் பவர்ஃபுல் லா ஆஃபீஸர், அதாவது வெங்கட்ரமணி அவர்களுக்கு அப்புறம் அவர் தான் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் லா ஆஃபீஸர், அவர் அப்பியர் ஆகிறார். அப்போ டெல்லியிலேருந்து துஷார் மேத்தா எல்லா கேஸுக்கும் அனுப்ப மாட்டாங்க. அப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் அப்படின்னா மட்டும்தான் இவர் அப்பியர் ஆகிறாரு. ஸோ அவர் அப்பியர் ஆகிறாரு. ஓகே, ஸோ அவர் அப்பியர் ஆக போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, ஓகே இதில் பெரிய ப்ரெஷர் இருக்குது. பட் லீகலி இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா முகுல் ரோத்தகி, அவருமே சாதாரண அட்வொகேட் கிடையாது. முகுல் ரோத்தகி விஜய் சைட்லேருந்து அப்பியர் ஆகிறாரு. அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய அவங்களோட பேட்டரி ஆஃப் லாயர்ஸ் அவங்க எல்லாருமே அப்பியர் ஆகுறாங்க. அப்புறம் இரு தரப்பையும் கேட்டதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தே ஹவ் ஸ்டேட் த ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதாவது பிடி ஆஷா அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்டரை ஸ்டே பண்ணிடுறாங்க. அண்ட் எந்த அடிப்படையில், அதாவது உடனடியாக சர்டிஃபிகேட் கொடுக்குங்க அப்படிங்கிற ஆர்டரை எந்த அடிப்படையில் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா, சிபிஎஃப்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல கவுண்டர் ஃபைல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத முதலான விஷயம். இப்போ நான் ஒரு கேஸ் கொண்டு வரேன், ரெட்டு கொண்டு வரேன் அப்படின்னா,
அப்போ எதிர்த்தரப்புக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், எதிர்த்தரப்புக்கு கவுண்டர் ஃபைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பே கொடுக்கப்படலை. 9ஆம் தேதி கேட்குறாங்க, 12ஆம் தேதி ஆர்டர் ரிசீவ் ஆகுது, காலையில் ஆர்டரை கொடுத்துட்றாங்க. அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லாருக்கும் இனஃப் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் சொல்லுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, யூ கேன் நாட் ப்ரெஷரைஸ் த கோர்ட்ஸ் டு கெட் அ சர்டிஃபிகேட். இவ்வளோ நீங்கள் ப்ரெஷர் அழுத்தம் போட முடியாது இந்த கோர்ட்ஸ் மேலே அப்படிங்கிறத சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டே வாங்கிடுறாங்க. அதாவது இந்த ஸ்டே கொடுத்துட்றாங்க. இந்த சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் உடனடியாக கொடுக்கக்கூடாது, ஸ்டே பண்ணுறோம், நாங்கள் ஆர்டர் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே முகுல் ரோத்தகி அவர்கள், விஜய் தரப்பு முகுல் ரோத்தகி அவர்கள், அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் கொஞ்சம் ஆர்டரை மட்டும் சீக்கிரம் அப்லோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும். எதுக்கு சொல்கிறாங்க? அடுத்த அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே போய் நிற்கிறதுக்கு வேண்டி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா, இதெல்லாம் வந்து லீகலாக நடந்த விஷயம். பொலிட்டிக்கலாக நடந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். விஜயோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு. பாஜக அதை கொஞ்சம் இனிஷியலி சீரியஸாக எடுக்கல, ஓகே ஏதோ பண்ணுறாரு பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. கடைசியில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பொலிட்டிக்கலாக அது பார்க்கும்போது அவங்களும் அரசியல் கட்சி தானே, அவங்களும் ப்ளே பண்ணுவாங்கல்ல. இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரல, பட் இந்த இன்டர்பிரிட்டேஷன் யோசிச்சு பாருங்க. அதாவது நான் உன் கொள்கை எதிரி அப்படின்னு நீ சொல்கிற, அப்படியா, சரி ஓகே நான் உன் கொள்கை எதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணிச்சுன்னா இவர் நிலைமை என்ன ஆகும்? சரி, இங்கே இருக்கக்கூடிய திருட்டு திமுகவை எதிர்க்கிறது வேறு. அவனுங்க திருட்டு பயலுக, எல்லாருமே திருட்டு பயலுக்கு. பாருங்கள், இடி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நேருக்கு அகேன்ஸ்டாக 1020 crores இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அது இன்வெஸ்டிகேஷனுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது ஒரு கேஸ், செந்தில் பாலாஜிலேருந்து எல்லாருமே கரப்ட் டு த கோர் அமைச்சர்கள், சரிங்களா? அவங்களை நீங்கள் எதிர்க்கிறது வேறு. ஆனால் பாஜகவை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு யார் இந்த அட்வைஸ் கொடுக்குறா? முதல் தடவை நீங்கள் வந்துட்டு எலக்டோரலி ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் கரியரே முடிஞ்சு. ஃபிலிம் கரியரும் சரி, உங்களோட எக்கனாமிக்கலி பிளாக்கேட் பண்ணுவாங்க, அரசியல் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ கூட இருக்கக்கூடிய ஒரு 2-3 ஆட்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளா? ரசிகர் பட்டாலும் இருக்குது. அதை கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணி முதல் படிப்படியாக மேலே போகணும். எடுத்தோன்னே நான் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் எப்படி? ரஞ்சி இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஸ்டேட் இருக்குது, அந்த மாதிரி பல லெவல்ஸ் இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அது ப்ரூவ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க. என்ன கொள்கை உங்களுக்கு இருக்குது? கொள்கை முரண் இருக்கிறதுக்கு என்ன கொள்கை இருக்குது அப்படிங்கிறேன். ஸோ இதெல்லாம் தவறாக அட்வைஸ் பண்ணப்படுது விஜய்க்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கேள்வி கேட்பாங்க எல்லாரும், பராசக்திக்கு கொடுத்துட்டாங்களே ஏன் எது கொடுக்கலான்னு. சில படங்கள் வந்தால் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது, சில படங்கள் வந்தால் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு கெட்டது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜனநாயகன் வந்துச்சுன்னு வைங்க, விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம். ஆனால் பராசக்தி வந்துச்சுன்னு வைங்க, மக்கள் கடுப்பில் இருக்கான். அவனுக்கு வந்து போராட்டம், எல்லா இடத்துலையும் போராட்டம். அதாவது மாற்றுத்திறனாளிகள் நேற்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா இல்லையா? ஸ்கூல் டீச்சர்ஸ், செவிலியர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு தூய்மை பணி சாக்கடையில் இறங்கி பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது 1964 ஏன் தாத்தாவோட அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அப்படின்னு ஆரம்பித்தா, நெல் என்ன மறுபடியும் மக்களை முட்டாளாக்க பார்க்குறியான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? ஸோ அதனால் இந்த பராசக்தி மாநாடு, மயிலாடு, அப்புறம் வந்து இந்த செம்மொழி பூங்கா, அப்புறம் செம்மொழி மாநாடு, இதெல்லாம் ஒரே ஃபார்முலா தான். இது எப்போ நீ எடுக்கிறியோ திமுக தோக்க போகுது. அதனால் இந்த பராசக்தியெல்லாம் பெருசாக கண்டுக்கவே இல்லை, புரியுதுங்களா? அதெல்லாம் வெளியே வந்தாலும் அது விளங்காமல் தான் போகுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. எத்தனை நாள் தான் மக்களை ஏமாற்றிட்டு இருப்பீங்க? எஸ்பெஷலி இது சிவகார்த்திகேயன் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அவர் படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, தீ பரவட்டும்னு. ஏண்டா தீ பரவனா மாளிகையில் இருக்கணும் சாவா? யார் சாவா? குடிசையில் இருக்கவன் தானே சாவா? 1966 ஹிந்தி எஜுகேஷனில் யார் செத்தா? எத்தனை உயிர்கள் போனது? உன் குடும்பத்துலேருந்து ஏதாவது போச்சாடா? நான் என்ன சொல்கிறேன், இது வந்து கலைஞரின் பெரிய ஒரு திட்டம்னு சொல்கிறீங்களே, கலைஞர் குடும்பத்தில் எவனாவது பாதிக்கப்பட்டிருக்கானா? இல்லை, எவனாவது பாதிக்கப்பட்டிருக்கானா? சத்தியம்பூரா திமுக தொண்டை. அப்போ அவன் குடும்பத்துக்கு என்ன ஆகுது? ஸோ அதை வச்சு ஓட்டு வாங்கி மில்க் பண்ணி கறந்து மறுபடியும் நீ கரைக்க நினைக்கிறல, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒன்றும் இல்லை, இந்த ப்ரீ புக்கிங் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரீ புக்கிங்கே இல்லை. எதுக்கு? இந்த பராசக்தி. ஸோ நான் வந்து ஜென்ரலாக யாருக்குமே ஒரு கெடுதல் நினைக்கணும், ஈவன் எதிரியாக இருந்தாலும் கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு என்றைக்குமே அந்த எண்ணம் எனக்கு இருந்ததில்லை. பட் இந்த படம்லாம் வந்து விளங்காதுங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த இன்டென்ட் ஆஃப் த மூவியே சரி கிடையாது. இந்த இன்டென்ட் ஆஃப் த மூவியே கிடையாது. ஒரு ப்ராப்பகேண்டாக்கு வேண்டி இந்த நேரத்தில் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது எலெக்ஷன் டைமில் பொங்கலுக்கு 3000 ரூபா போன வருஷம் கொடுத்தியா? ஏன் கொடுக்கல? பொங்கலுக்கு 3000 ரூபா. அதே மாதிரி லேப்டாப்பில் ஸ்டாலினோட ஒரு ஃபோட்டோ, அப்புறம் கருணாநிதியோட ஒரு ஃபோட்டோ. ஏன் இன்பநிதி ஃபோட்டோ போடுறா மேலே? இன்பநிதி ஃபோட்டோவும் போடு, ஏன் போடல? அதை மக்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ பெட்ரோல் ஊற்றி அழிச்சிட்டு ஓடா நீயும் எதுவும் அப்படின்ட்டு அவங்க பாட்டில் லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது இப்போ கொடுக்குறாங்க. ஏன் இத்தனை நாள் கொடுக்கல? அதுவும் யாருக்கு கொடுக்குறானுங்க? கிராஜுவேட் பண்ணிவிட்டு வெளியே வரான் பார்த்தீங்களா, அவனுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஏன்? அவன் தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டராக வருவான். ஆனால் மேடம் ஜெயலலிதா காலத்தில் யார் கொடுத்தாங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். மச் நீடட் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த படத்தை கொண்டு போய் விடுறது, பராசக்தி ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன். ஸோ இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, மக்கள் முட்டாள்கள்,
அப்படின்னு நினச்சாங்க. ஸோ பராசக்தி வந்தாலும் ஒன்று தான், வரலாற்றில் ஒன்று தான். இன்ஃபேக்ட் வந்தால் இன்னும் கடுப்பாவானுங்க. விஜய் ரசிகர்களே கடுப்பாவாங்களா மாட்டாங்களா? உனக்கு என்ன பராசக்தி கேட்குது? என் பூட்டு பிள்ளைக்கு பலூன் வாங்கி தர வக்கில்ல, உனக்கு ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயான்னு எல்லாருமே அவங்களும் கடுப்பாவாங்களா இல்லையா? ஸோ இதெல்லாம் இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. பட் அகெயின் ஐ ஃபீல் தட் எந்த படமும் அது படைப்பாளியினோட ஒரு கனவு. அந்த விஷயங்கள் வரணும். இங்கெல்லாம் ஒரு படைப்பாளி புது கதையெல்லாம் எடுத்து ஒன்றும் பண்ணல. பாலையாவோட ஒரு படம் நடிக்கிறேன், பல்வந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு படம் தான் அப்படியே எடுத்து ரீமேக் பண்ணுறாங்க. ஆனால் அது ரெண்டுத்துலையும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னு சொல்லுங்கள்? விஜய்க்கு மச்சம் இருக்குது, அவருக்கு மச்சம் இல்லை. பட் ஜோக்ஸ் பார்ட் இதெல்லாம் சரியாகி வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறவங்க தவறாக பண்ணுறாங்க. நாங்கள் இதை எதிர்த்துருவோம். இதே மாதிரி சீன் போட்டு தான், இதே மாதிரி விளங்காமல் பண்ணி தான் திமுக தமிழ்நாட்டை அழிச்சு வச்சுது. நீங்கள் கொள்கை எதிரினா ஃபஸ்ட்டு உன் கொள்கை என்னென்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். கொள்கை இல்லாமல் நீ பிஜேபி எடுத்தேன்னா யாரை எதிர்க்கிற அப்படின்னு தெரிஞ்சு எதிர்க்கணும். உன்னை நம்பி வரவங்களையும் தவறாக வழி நடத்துகிற உன்னோட ஒரு வாய்ப்புகள், அழகான ஒரு வாய்ப்புகள் இருக்குல்ல, அதையும் நீங்கள் தவற விடுறீங்க அப்படிங்கிறத என்னோட கருத்தாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் டீப்பர் விஷயங்கள்லாம் இருக்குது. இட் இஸ் பிட்வீன் 2 ஈகோஸுங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் கண்டா பிடிக்காது. இப்போ இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு இந்த போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட பையன் ஜேசன் விஜய் அவர் ஒரு படம் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ இஸ் மேக்கிங் அ மூவி. அவர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தே ஒர்க்கிங் வித் ஹிம். ரொம்ப நல்ல பையன், வெரி கிரவுண்டட், வெரி டவுன் டு எர்த். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பையன். அவரோட பையன் படம் எடுக்கிறாரா? டே தம்பி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்கேங்க, நீயும் படம் எடுறா, எனக்கு டைரக்ஷன் தெரியாதே, பரவாயில்ல காசு இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்பன் உதயநிதி இங்கே போட்டி. அதுவும் பராசக்தி. கொள்ளு தாத்தா எடுத்தாரு, அதுக்கப்புறம் கொள்ளு பேரன் ஒரு கொத்தடிமை சொல்லுவான் பார்த்தீங்களா, ஸ்டேஜில் ஏறி என்ன சொல்லுவார்? இன்பநிதியும் நான் சேமாகிட்டு தான் சாகணும். ஆமாம், இதே கேவலமான எக்ஸ்பிரஷனில் தான் அவரும் சொல்லுவார். இதே மாதிரி கேவலமாக தான் பேசுவார். நம்ம கடுப்பா, டே நீங்கள்லாம் எங்கடா முதுகெலும்பு இருக்கா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு. ஒரு படம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஈசன் அப்படின்ட்டு. அப்போ கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, எப்பா இவர் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து தேத்துங்கப்பா ஒரு எம்எல்ஏவோட பையனை. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் அப்படியே முட்டு கொடுத்து தேத்திடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே. தீஸ் பீப்புள் ஹேவ் டு பி டிஃபீட்டட். டிஎம்கே ஹேஸ் டு பி டிஃபீட்டட். எனக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கலி இது என்டிஏ இந்த தடவை வின் பண்ணும். விஜய் இதே மாதிரி போயிட்டு இருந்தார் அப்படின்னா யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவார். இந்த ஜனநாயகன் படம் ஒத்தி வச்சாங்க பார்த்தீங்களா, தேதி சொல்லாமல். அதே போல் தான் மற்ற விஷயங்களும் நடக்கும். ஸோ அவர் ஷார்ப்பாக இருக்கணும். 12ஆம் தேதி சிபிஐ வேறு கூப்பிட்டுருக்கு. நமக்கு பப்ளிக்கை சந்திக்கிறதே முடியாது, ரெண்டாவது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதும் சுத்தமாக முடியாது. சிபிஐலாம் எப்படி கேட்பாங்கன்னு கேள்வி, லைன் ஆஃப் கொஸ்டினிங்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபிசிக்கலியெல்லாம் ஹார்ம் பண்ண மாட்டாங்க, பட் மென்டலி பயங்கரமான கேமாக இருக்கும் அவங்களுக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இருதரப்பு பற்றியும் கிடச்சிருக்கு. சிபிஐ டிஎம்கே பற்றியும் கிடச்சிருக்கு, அட் த சேம் டைம் டிவிகே பற்றியும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கிரில்லிங் செஷன் பயங்கரமாக இருக்கும். அங்கெல்லாம் சும்மா போய், அதுவும் டெல்லியில் போய் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாமே சும்மா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்லாம் அவர் நினைக்கக்கூடாது. ஸோ பயங்கரமான ப்ரெஷர் திரு விஜய் அவர்கள் மேலே இருக்குது, மாற்று கருத்தில். விஜய் அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப சாதுரியமாக நடக்கலை அப்படின்னா அவருக்கு ரொம்ப பெரிய பின்னடைவாக இருக்கும். அதே மாதிரி தமிழக மக்களுக்கும் பெரிய பின்னடைவாக இருக்கும். நிறைய பேர் ஒரு மாற்று சக்தி வருது, சரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பும் போயிடும். ஸோ எல்லாம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. ஏன்னா அம்மா நான் உங்கள் கூட நின்று ஒர்க் பண்ணுவேன் சொல்லுது யார்? இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் சரி, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த தடவை உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் உரண்டை எடுத்து உங்களையும் உங்களை நம்புறவங்களையும் உங்கள் மேலே காசு போட்டவங்களையும் எக்கனாமிக்கலி ஒரு இடத்துல கொண்டு போய் நாசம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிகவரிக்கு சான்சஸ் இருக்காதுங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். இப்போ பாருங்கள், ஆன்லைனில் விஜயை சப்போர்ட் பண்ணி பேசினா ஃபயர் விடுவேன். உண்மையை பேசுகிறதுக்கு ஆட்கள் வேணும். இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டா இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு நல்லது. புரிஞ்சுக்காமல் கற்றுக்கிட்டு இருந்தால் நாளைக்கு உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, இப்போ ஒருவேளை இப்போ ஜனநாயகம் இந்த மாதிரி சென்சார் போர்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவரோட கை ஓங்கின மாதிரிலாம் தெரிய வருது எல்லா பக்கமுமே. ரிலீஸ் பண்ணிட்டா சிம்பிளாக படம் ஃப்ளாப் ஆக போகுதுன்னு தெரிஞ்சாலுமே ஃப்ளாப் ஆகிட்டு போகுது. இப்போ ஹைப் ஏற்றிட்டே போகிற மாதிரிலாம் இருக்குது அவர் படம். ஹைப்பு மட்டும்தான் இங்கே இருக்குங்கிறது பிரச்சனை. உங்களுக்கு புரியுதா? வெறும் ஹைப்பு மட்டும்தான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜய் அவர்கள் எம்ஜிஆர் கிடையாதுங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க உலகம் சுற்றும் வாலிபனில் அவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்கன்னு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, அவர் பர்சனல் கெப்பாசிட்டியில் அவர் போஸ்டர் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் கொண்டு போய் போஸ்டர் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தியேட்டர் ஓனர்கள்ட்ட அவர் பர்சனலாக பேசுகிறதா இருந்தாலும் சரி, அந்த நெகோஷியேட்டிங் கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருந்தது. ஏன்னா அவர் களத்தில் வேலை செஞ்சுருக்காரு. அவர் யாரோட ஒரு ஆதரவுலையும் ஒரு நெப்போ கிட் ஆகவோ அவர் வரல. கஷ்டப்பட்டு சோத்துக்கு சிங்கி அடித்து அதுக்கப்புறமா என்ன சம்பாதிச்சாரோ வரக்கூடிய காசில் 4 பேருக்கு நன்மை பண்ணி, ஒரு நாள்லாம் அவர்கிட்ட போகும்போது கையில் 1 ரூபா தான் இருந்தது. யாரோ ஏதோ பசியோடு போகிறாரு, இன்றைக்கி நல்லா சாப்பிடலாம், அந்த நேரத்தில் யாரோ கேட்டாங்கன்னா அதை கொடுத்துட்டு போகக்கூடிய கொடை வள்ளல். கிரவுண்டில் கஷ்டப்பட்டுருக்காரு, கட்சியிலேயே வந்திருக்காரு.
கட்சியில் திமுகவில் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருந்திருக்காரு. அப்புறம் உங்களுக்கு தெரியும் கருணாநிதி அவர்கள் கருணாநிதித்தனம் பண்ணி அவர்கிட்ட அவர் கெஞ்சி கூத்தாடி நான் சிஎம் ஆயிக்கிறேன்ப்பா போ இருந்துட்டு போகணும் அப்படி கொடுத்தது அது. அவரோட எத்தனையோ சீனியர்ஸ் இருந்தாங்க, இவரோட பேக்கிங்னால கிடச்சிது. கடைசியிலே யூஸ்வல் கருணாநிதி தளம் ஸ்டைலில் அவர் வந்து இவரை காலவாரியோட ட்ரை பண்ணார். அந்த நேரத்தில் அது வந்த கோவம், அது அறச்சீற்றம். ஸோ அதையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. இவர் இது வரைக்கும் வெளியே வந்ததே இல்லையே. கூட்டத்தை பார்த்தா ஓடுறாரு, பத்திரிகையாளரை பார்த்தா ஓடுறாரு, தன் ரசிகர்களை பார்த்தா ஓடுறாரு. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட விஜய் நன்றாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரிமோட் சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த பாதையில் அவர் பயணித்தார் அப்படின்னா கை ஓங்கி இருக்குது சார். என் தளபதி வந்துட்டாண்டா சிஜேயை போட்டு கமெண்ட்டில் திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பசங்க விஜய் ரசிகர்கள். சிஜே போட்டு சிஜே டேஷ் டேஷ் கேவலமான வார்த்தைகளை எழுதிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு? ஸோ இந்த கூட்டத்தை வச்சுட்டு இந்த ஹைப்பை வேணால் க்ரியேட் பண்ணலாம், ஆனால் கடைசியில் ஸ்கைப் காலில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும் தன் ரசிகர்கள் கூட அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. ஓகே, ஒருவேளை அந்த பராசக்தி வந்து காங்கிரஸுக்கு எதிர்த்த படமான்ற காரணத்துக்காக தான் இப்போ வந்து ஜனநாயகத்துக்கு முட்டு கொடுத்துருக்காங்களே இந்த காங்கிரஸ்காரங்களாம். அதாவதுங்க காங்கிரஸில் ஒரு பகுதி வந்து ஜனநாயகத்துக்கு முட்டு கொடுக்குது, இன்னொரு பகுதி என்ன பண்ணுது? எசமா கோச்சுப்பாரு, எங்கள் சோத்தில் மண்ணை வாரி போடுறீங்களா? நைட்டு என்னங்க 200 ரூபாவும் போயிடும், சீட்டும் கிடைக்கிற 10 சீட்டும் போயிடும், அப்படியே அண்டி பழச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு தடவை இந்த மழை நீர் நிவாரணத்துக்கு வேண்டி ஸ்டாலின் வராரு, இந்த ஆஃபீஸர்ஸு மேஜர் பிரியா எல்லாம் மேஜர் இல்லை மேயர் பிரியா அவர்கள்லாம் தொங்கிட்டே வருவாங்க பார்த்துறீங்களா? ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு வருவாங்க. ஃபுட்போர்ட் அடிச்சுட்டே வருவாங்க. இது ஃபுட்போர்டு பஸ்ஸில் அடிக்கலாம்டா, டாடா சுமோவில் ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி தமிழக அரசியலில் திமுகங்கிற அந்த வண்டி திருட்டு வண்டி இருக்குல்ல, அந்த திருட்டு வண்டியில் இப்படி ஒட்டிக்கிட்டு சுற்றுற ஒட்டுணைகள்லாம் காங்கிரஸ். அவனுக்குன்னு ஒரு சேயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு ஆளுமையும் கிடையாது. ஸோ அந்த கும்பலில் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி கிடக்கு. அறிவாலய வாசலில் அப்படியே பார்த்து ஐயா எஸ்மா வந்துடுவார் அப்படின்னு வெயிட் பண்ணுறது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி அங்கே இருக்காங்க, நம்ம வேற எசமான பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி நின்று பனி ஒரு பக்கம் நின்று கும்பிடு போட்டிருக்காங்க அவங்கள. ஏண்டா 1885 ஆரம்பித்த கட்சி வேற எவன் பின்னாடியோ போய் ஒன்று இவன் இல்லைனா அவன் அப்படின்னு அண்டி பிழைக்கக்கூடிய நிலைமையில வந்திருக்கு காங்கிரஸ். ஸோ காங்கிரஸை பற்றி பேசி நம்ம 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணோமா அப்படிங்கிறதான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. இருந்தாலுமே ஒரு சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடியவரெல்லாம் வந்து விஜய் அவர்களை பார்த்துட்டு போகிறாப்புல. நான் ஒன்று சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காங்கிரஸில் இப்போ காங்கிரஸோட பொறுப்பாளர் கிரீஷ் சோடான்கர், அதாவது காங்கிரஸோட பொறுப்பாளர். இப்போ தேசிய கட்சிலாம் எப்படின்னா தமிழ்நாடு அல்லாத ஒருத்தரை பொறுப்பாளராக போடுவாங்க. ஸோ கிரீஷ் சோடான்கர் அவர் ஓரளவுக்கு ரீசனபிள் மேன் தான். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாஜக பாசிச அரசு இந்த ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது, ஜனநாயகன் படத்துக்கு எதிராக இருக்குன்னு. டேய் நீங்கள்லாம் அதை பற்றி பேசலாமா? இவங்க காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 படம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 1975 ஆந்தின்னு ஒரு படம் பேன் பண்ணிட்டாங்க. கிஸ்ஸா குர்சிகா அப்படிங்கிற படம் பேன் பண்ணிட்டாங்க. நீல் ஆகாஷ் நீச்சே 1959 பேன் பண்ணிட்டாங்க. 2003 ஹவாயன் பேன் பண்ணிட்டாங்க. சிக்கிம் 1971 பேன் பண்ணிட்டாங்க. குற்றப்பத்திரிகை 1993 பேன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட ஐடியாலஜிக்கு எதிராக இருக்குது. இந்த ஆந்திங்கிற படம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்திரா காந்தி, சஞ்சீவ் காந்தி அப்படி அவங்கள பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் கிஸ்ஸா குர்சிகா பிளாக் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் ஷேடோ பேனிங் இருந்தது. தேவானந்தா எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவர் ரெக்கக்னைஸ் பண்ணல. இவர் கிஷோர் தாவோட சாங்ஸை வந்துட்டு இவங்க அப்படியே சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு வக்கே இல்லை. காங்கிரஸ் வந்து சிபிஎஃப்சி ஓட அந்த ப்ராசஸை பற்றி பேசுறதுக்கு வக்கே இல்லை, ஏன்னா பேன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சிபிஎஸ்சிக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. சிபிஎஃப்சிக்கு அவங்க வந்து நீ வந்து ஒன்று யூ எடுத்துக்கணும்னா இல்லை யூஏ எடுத்துக்கலாம், இல்லை ஏ எடுத்துக்கலாம். யூஏ இல்லை யூ வேணும்னா இந்த எக்ஸிஷன் சொல்லுவாங்க, இந்த கட்ஸ் எல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன்படி அவங்க போகிறாங்க. அதற்குண்டான காப்பி என்ன வேணும் எல்லாம் வேணும் அதெல்லாத்தையும் அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க பாருங்கள், இவங்க வந்துட்டு படத்தை பேன் பண்ணியிருக்காங்க அவங்க காலகட்டத்தில். இவ்வளோ சொல்கிறீங்களே, சரி இது பிஜேபியோட செயல்பாடுன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இது பிஜேபி மட்டும் கிடையாது, சிபிஎஃப்சி எடுத்திருக்காங்க பர்சனலாக. சிபிஎஃப்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கங்கனா ரனாட்னு ஒரு பிஜேபி எம்பி இருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல, ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர். ஸோ அவங்களோட ஒரு படம் வந்துச்சு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தை கிட்டத்தட்ட 4 மாதம் வந்து இழுத்தடிச்சு தான் அவங்க கொடுத்தாங்க, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, யார் மனசும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து they took their time, சிபிஎஃப்சி they took their time. அதுக்கப்புறம் தான் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஸோ டு சே தட் இட் இஸ் a பிஜேபி திங் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ், நாட் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். ஓகே, நீங்கள் அதில் பொலிட்டிக்கல் விஷயங்களை இன்ஃபர் பண்ணிக்கலாங்கிறது வேறு விஷயம். ஆனால் நீ ஒழுங்காக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நல்லா தெரியும் சென்சிட்டிவான விஷயம் இப்படி பண்ண போகிறாங்க, இல்லை இப்படி நம்ம எல்லாரையுமே எதிர்க்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல முன்கூட்டியே எல்லாத்தையும் வாங்கியிருக்கணுமா இல்லையா? லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதுக்கு எழுதிட்டு இருக்கீங்க? படத்துக்கும் இப்படி பண்ண வேண்டியது, கூட்டத்துக்கும் லேட்டாக போக வேண்டியது, இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா இதுதான் நடக்கும். ஸோ காங்கிரஸ் எல்லாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான தார்மீக அடிப்படையும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. கடைசி ஒரே ஒரு கேள்வி. இப்போ ரீசெண்டாக அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போன உடனே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக இணைஞ்சாச்சு. அடுத்த முன்னாடி இபிஎஸ் வந்து டெல்லி போயிருக்காப்புல. ஸோ அதனால் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இப்போ
எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைஞ்சால் நார்த் தமிழ்நாட்டில் ஓட்டுகள் அதாவது சீட்டுகள் ஜெயிக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டா? அதாவது நார்த் தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, என்டையர் தமிழ்நாடு ஜெயிக்கிறது தான் என்டிஏவோட பிளான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம். அப்போ நீங்கள் முதல்ல கேட்டீங்க ஏங்க கூட்டணியே சேர்க்கல. கூட்டணி சேர்த்தா அதை பிரித்து விடுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் திமுக சூப்பராக பண்ணும். இந்த உள்ளடி வேலை பண்ணுறது, நியூஸ் ஆர்கனைசேஷன் வச்சு யாராவது வந்து மீட் பண்ணிட்டு போனால் உடனே இவ்வளோ சீட்டு கேட்டாங்கங்க, கம்மியாக தான் கேட்குறாங்க போல் அப்படின்னு கிளப்பி விட்டு போகிறது. அதனால் அதை பார்த்து தொண்டர்கள் கொந்தளிப்பாங்க. அப்போ அந்த கூட்டணி எல்லாம் பிரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மேலிடத்துக்கு தெரியாதா? ஏண்டா உள்ளூரில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடியவங்க நாங்கள், எங்களுக்கு தெரியாதா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி இந்த கோக்குமாக் வேலையான திமுக பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் கரெக்டான நேரத்தில் அந்த ஸ்வீட் ஸ்பாட்னுவாங்க, ரொம்ப ஏர்லியாகவும் இருக்கக்கூடாது, லேட்டாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான நேரத்தில் எல்லாரையும் ஒன்றிணைத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதான் அமித்ஷா அவர்கள் வந்தோடனே அவர் கிளியராக சொல்லிட்டார், கெட் இட் ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு அன்புமணி அவர்கள் வந்துட்டாங்க. இன்றைக்கி ஐ திங்க் தேமுதிக வந்து உள்ளே வந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒவ்வொன்றாக உள்ளே வராங்க. மேலேயும் இவர் போய் இப்போ பேசும்போது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மேலே போகும்போது நான் மூஞ்சியெல்லாம் மூட்டு வரல, மூஞ்சியை தொடச்சா கூட நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டுறீங்க அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே பேசுகிறாரு. இந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே சுமூகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியலாம். இந்த திருட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்பி எத்தனையோ பேரை வாழ்க்கையை கெடுத்திருக்கு. ஆட்சி மாற்றம் நடக்கட்டும், பிதுக்கில் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த பொய், புரட்டு, திருட்டுத்தனம், அதர்மம் இதெல்லாம் பண்ணக்கூடிய திமுகவுக்கு முடிவுரை எழுதுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ இந்த அலையன்ஸ் பண்ணும். அது நீங்கள் கவலையப்பட வேணாம். அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ். ஓகே, நான் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்கண்ணே. உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாரனில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றிண்ணே. வணக்கம், ஜெயஹிந்த்.